வணக்கம். எம்டிஎஸ் பேரோடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கோழிங்களுக்கு ஏன் நோய் வருது? அந்த நோய் தாக்கத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீடுகளில் ஒரு கோழி 2 கோழி வளர்க்கும்போது இந்த பிரச்சனை வர்றதில்ல. நம்ம தொழில் முறையாக அதிகமான கோழிகளை ஒரு சிறிய இடத்துல அடைச்சி வளர்க்கும்போது இந்த கிளைமேட் சேஞ்சினால் நோய் தாக்கம் வந்து அதிகமாக ஏற்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இது 3மே தனித்தனியாக வரும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். எப்போ வந்து கோழிக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துலேருந்து சடனாக வந்து மழைக்காலம் வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடம் பிடிச்ச மாதிரி வரும். பொதுவாக ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இல்லை 1 வாரம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து வெயிலே தெரியாமல் மேகம் வந்து மூடிட்டே இருக்கும். இந்த கிளைமேட் தான் வந்து கோழி வளர்ப்பவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு கிளைமேட். சடனாக இந்த ஒரு 4, 5 நாள் வந்து வெயிலே தெரியாமல் இருக்கும்போது கோழிகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் வந்து அன்பேலன்ஸ் ஆகும். அதாவது நம்ம கோழிக்கு போடுற தீவனம் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து போதுமான அளவு வெப்பம் தேவை. இந்த மோடம் பிடிக்கிற மாதிரி இருக்கிற காலத்தில் வந்து அந்த வெப்பம் கிடைக்காம கோழிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகாது. நம்ம பொதுவாக கோழிகளுக்கு அரிசி, கம்பு, கோதுமை, மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்து கெட்டியான தீவனம் தான் கொடுப்போம். இதை ஜீரணம் பண்ணுறதுக்கு தேவையான வெப்பம் வந்து அந்த மழைக்காலங்களில் வந்து கிடைக்காது. அந்த வெப்பம் கிடைக்காத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா, கோழிகளுக்கு வந்து ஜீரணம் ஆகாது. சாப்பிட்ற சாப்பாடு வந்து அப்படியே எச்சமாக வெளியே வரும். இந்த ஜீரணம் ஆகாத காரணத்தினால கோழிகளுக்கு அது சாப்பிட்ற சாப்பாடுன்னு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்காது. அந்த சத்துக்கள் கிடைக்காததுனால கோழி வந்து வீக் ஆகும். அப்படி வீக்காக இருக்கும்போது அந்த நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வந்து ஆக்டிவேஷன் ஆகி நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சளியாக வரும். அதை நம்ம ஒரு 2 நாள் கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அது குறைசாக மாறும். அது இன்னும் ஒரு 2 நாள் கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்கழிச்சலாக மாறதுக்கான வாய்ப்பு படிப்படியாக இப்படி தான் வந்து கோழிகளுக்கு வந்து நோய் தாக்கம் வந்து ஏற்படுது. பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வந்து இல்லை காற்றுலையோ, மழையிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு மூலியமாக வந்து அடிச்சிட்டு வருது. அதனால தான் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து நோய் உண்டாகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இது வந்து முற்றிலும் வந்து தவறு. இந்த நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வந்து எல்லாமே வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், அது வந்து நுண்ணுயிர்கள் வந்து எப்போவுமே வந்து அழியிறது கிடையாது. கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து நம்மளை சுற்றி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ வந்து கோழிகளோட உடம்புல வந்து ஒரு வீக் பாயிண்ட் கிடைக்குதோ அப்போ தான் வந்து இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேஷன் ஆகி அது சளியாவோ, குறைசாவோ, வெள்ளைக்கழிச்சலாவோ மாறும். சரி, இந்த கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 90% வந்து கட்டுப்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகள் அடைக்கக்கூடிய அந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஈரம் தேங்காத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி மேய்ச்சல் நிலங்களை வந்து தண்ணி தேங்காமல், தேங்குகிற தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் தேங்குகிற தண்ணி வந்து அடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து நம்ம ஒரு வடிகால் வசதி வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். கோழிகளுக்கு அவ்வப்போது கொடுக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை முறையிலோ அல்லது வந்து ஆங்கில மருந்துகளோ வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்காவோ இல்லை வேக்சினாவோ வந்து முறையான வேக்சினேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். கோழிகள் அடையக்கூடிய ஷெட்டை வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அடிக்கிற கிருமி நாசினிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு தான் வந்து இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துமே தவிர முழுமையாக வந்து கட்டுப்படுத்தாது. நான் முறையான வேக்சினேஷன் போட்டேன், ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டேன், இது மட்டுமே வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. இந்த கிளைமேட் சேஞ்சினால் அந்த ஜீரணம் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி உணவு வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும். கம்பெனி ஃபீடு வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய அரிசி, கம்பு, கோதுமை, மக்காச்சோளம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஊற வச்சு கொடுக்கலாம். ஊற வச்சு கொடுக்கும்போது அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆகும்போது அதுக்கு தேவையான சத்து வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த நோய் தாக்கம் வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும். இந்த குஞ்சுகளுக்கு போடக்கூடிய வேக்சினேஷன் வந்து F1, IBD, லசோட்டா இது முறையாக போட்டுக்கோங்க. அந்த பெரிய கோழிகளுக்கு போடக்கூடிய R2B வேக்சினேஷன் வந்து தெரிஞ்சால் போடுங்க. தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சரியாக தெரியாமல் நரம்பில் இது போட்டிங்க அப்படின்னா அந்த கால் ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். நான் அனுபவத்தின் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. கோழி வளர்ப்பு, நோய் மேலாண்மை இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஃபார்மில் 1 மாதம் 2 மாதம் நிறைவடைந்த சிக்ஸ் வந்து விற்பனைக்கு வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய் கோழிகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பஸ் மூலமாக வந்து எந்தெந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோழி வளர்க்குற உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகனாலையும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.